ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சாஃப்டான இட்லி தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இட்லி தோசை மாவில் நம்ம ரொம்ப சாஃப்டான இட்லியும் பண்ண முடியும், அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு தோசையும் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மாவுலேயே நம்ம ரொம்ப சாஃப்டான இட்லி ரெடி ஆகி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே ரேஷியோவில் இட்லி தோசை மாவு ரெடி பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே ரொம்ப சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் ஒரே மாவில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி இந்த சாஃப்டான இட்லிக்கு ஒரு நல்ல முருங்கைக்காய் சாம்பார் காம்பினேஷனாக நம்ம வச்சு சர்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சாஃப்டான இட்லி ரெடி பண்ணுறதுக்கு என்ன அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு அவல் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ அரிசி இந்த டம்ளர் அளவுக்கு 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறணும். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த உளுந்து ஒரு 3/4 மணி நேரம் உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பந்து மாதிரி ஆட்டி எடுக்கணும். உளுந்து ஆட்டும் போதே அவளையும் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக உளுந்து வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு கப்பில் உளுந்து தனியாக இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி உளுந்து ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்க ஃபஸ்ட்டே அப்படின்னா உளுந்து தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போது அரிசியை போட்டுடலாம். அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாக நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குருணையாக இருக்கும்போது அரிசி எடுத்துக்கலாம். இப்போது இந்த உளுந்து இருக்கு இல்லையா, இந்த உளுந்தையும் அரிசியும் நல்லா உப்பு போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கையில் இருக்கிற மைக்ரோப்ஸ் இந்த மாவு சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகி புளிச்சு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணாமல் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு நல்லா கரையணும். இது நான் நைட் ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஃபுல் நைட் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ காலையில் பாருங்கள் இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த இட்லி பிளேட்டில் நான் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கரண்டி மட்டும் விட்டு ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி காமிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஸ்டீம் குக் ஆகிட்டுருக்கு. நம்ம இட்லி இப்போ ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை வெளியே எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷியோவில் நீங்கள் இட்லி தோசை மாவு ரெடி பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் இதே மாதிரி வீட்டில் ரொம்ப சாஃப்டான இட்லி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சாக இருக்குன்னு. ஸோ நம்மளோட இட்லி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு யம்மியான சாம்பார் கூடையோ இல்லை சட்னி கூடையோ வச்சு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இதே மாவில் நம்ம இப்போ ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாவு கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட்டும் இதே மாதிரி கிறிஸ்பியாக வரும். ஒரே பேட்டரில் நீங்கள் இட்லியும் பண்ணிக்கலாம், கிறிஸ்பியான தோசையும் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.